அந்நிய தேசத்தில் ஆபிராமின் சந்ததியார். சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிராமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது. திகிலும் காரிருளும் அவனை மூடிக்கொண்டது. அப்பொழுது அவர் ஆபிராமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். பின்பு மிகுந்த பொருள்களுடனே புறப்பட்டு வருவார்கள். நீ சமாதானத்தோட உன் பிதாக்களிடத்தில் சேருவாய். நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய். 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்பி வருவார்கள். ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றார். ஆபிராமின் சந்ததியை பற்றி கர்த்தர் அவருக்கு வெளிப்படுத்துகிறார். அவர்கள் மூலமாக கர்த்தருடைய சித்தம் நிறைவேறும். வருங்காலத்தில் ஆபிராமின் சந்ததியாருக்கு என்ன நேரிடும் என்பதையும் கர்த்தர் இப்போதே அவருக்கு தெளிவுபடுத்துகிறார். ஆபிராம் மிருகங்களை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கொன்று எதிராக வைத்து அந்த உடல்களின் மேல் இறங்கின பறவைகளை துரத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பிரசன்னம் வெளிப்படுவதற்கு தாமதமாயிற்று. சூரியன் அஸ்தமிக்கும் நேரம் வந்துவிடுகிறது. அப்போது ஆபிராமுக்கு அயர்ந்த நித்திரை வருகிறது. திகிலும் காரிருளும் அவரை மூடிக்கொள்கிறது. சூரியன் அஸ்தமிக்கும் நேரம் என்பது அந்திப்பலி செலுத்தும் நேரமாகும். கர்த்தர் தம்முடைய ஆறுதலான திட்டங்களை தம்முடைய ஜனத்திற்கு வெளிப்படுத்துவதற்கு முன்பாக அவர்களை எதிர்பார்ப்போடு காத்திருக்கச் செய்கிறார். கர்த்தருடைய ஜனம் விசுவாசத்தில் பலப்பட வேண்டும். அவர்கள் தங்கள் விசுவாசத்தில் உறுதியாய் கட்டி எழுப்பப்பட வேண்டும். நம்முடைய ஜெபத்திற்கு கர்த்தர் உடனே பதில் தராமல் தாமதம் பண்ணலாம். கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு உடனே நிறைவேறாமல் மெதுவாக நிறைவேறலாம். அவை தாமதமாக வந்தாலும் மெதுவாக வந்தாலும் அவை நிச்சயமாகவே வரும். கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும். சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிராமுக்கு அயர்ந்த நித்திரை வருகிறது. இது சரீர களைப்பினால் வரும் சாதாரண நித்திரை அல்ல. தேவனுடைய தெய்வீக சித்தத்தின் பிரகாரமாக ஆபிராமுக்கு அயர்ந்த நித்திரை வந்திருக்கிறது. ஆபிராமின் முழு சரீரமும் நித்திரையில் இருக்கிறது. அப்போது ஆபிராமின் ஆத்மா வெளிப்போடு இருக்கிறது. அவருடைய ஆத்மா கர்த்தரோடு ஐக்கியமாய் இருக்கவும் அவரோடு சம்பாஷணை பண்ணவும் ஆயத்தமாய் இருக்கிறது. ஆபிராமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தபோது அவருடைய மனது தனியாக வேறு விரிக்கப்பட்டிருக்கிறது. ஆபிராம் தேவனுக்கு தன்னை முழுவதும் அர்ப்பணித்த நிலையில் இருக்கிறார். ஆபிராமால் இப்போது கர்த்தரை மட்டுமே காண முடியும். அவருடைய சப்தத்தை மட்டுமே கேட்க முடியும். தேவன் ஆபிராமோடு ஏற்படுத்திய உடன்படிக்கை மெய்யாய் இருக்கிறது. ஆபிராமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தபோது திகிலும் காரிருளும் அவரை மூடிக்கொள்கிறது. காரிருளோடு திகிலும் சேர்ந்து வருகிறது. இதனால் ஆபிராமின் ஆவியிலே பயமும் கலக்கமும் திகிலும் உண்டாயிற்று. ஆபிராம் கர்த்தருடைய சமூகத்திலே பயத்தோடும் பக்தியோடும் இருக்கிறார். இது பரிசுத்தமான பக்தி. கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம். நம்முடைய ஆவியிலே கர்த்தர் மீது பரிசுத்தமான பயம் ஏற்பட வேண்டும். அந்த பயம் பரிசுத்தமான சந்தோஷத்தை அனுபவிப்பதற்கு நம்முடைய ஆத்மாவை ஆயத்தம் பண்ணும். அடிமைத்தனத்தின் ஆவி புத்திர சுவிகாரத்தின் ஆவியையும் விடுதலையின் ஆவியையும் பெற்றுக்கொள்வதற்கு நம்மை ஆயத்தம் பண்ணும். அடிமையாய் இருக்கிறவர்கள் தாங்கள் விடுதலையாக போகும் நாளை ஆவலோடும் வாஞ்சையோடும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பார்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்தோடு கிரியை நடப்பித்துக் கொண்டே இருப்பார். ஆபிராமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தபோது திகிலும் காரிருளும் அவரை மூடிக்கொள்கிறது. இவை எகிப்தின் அடிமைத்தனத்திற்கு அடையாளம். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்தின் அடிமைத்தனத்தில் பாடுகளை அனுபவித்த பின்பு அவர்கள் விடுவிக்கப்பட்டு வாக்குத்தத்த தேசத்தை சுதந்தரிப்பார்கள். அங்கே அவர்களுக்கு சந்தோஷம் உண்டாயிருக்கும். திகிலும் காரிருளும் நீங்கும் போது சந்தோஷமும் வெளிச்சமும் உண்டாகும். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையது அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய் என்று சொல்லுகிறார்.
வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி உபத்திரவப்படுகிற சந்ததியாயும் இருக்கும். இதை ஆபிராம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் வாக்கு பண்ணுகிற சந்ததிக்கு வரும் பாடுகளை பற்றி இந்த வசன பகுதியில் ஆபிராமுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆபிராமின் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருப்பார்கள். பரலோகத்திற்கு சுதந்திரவாளிகளாக இருக்கிற நாம் முதலாவதாக இந்த பூமியிலே பரதேசிகளாக இருப்போம். இந்த பூமி நமக்கு சொந்தமான தேசம் அல்ல. இது நாம் பரதேசியாய் தங்கியிருக்கிற தேசம். பரம தேசமே நமக்கு நிலையான தேசம். ஆபிராமின் சந்ததியார் அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கானானியர்கள் சாபத்தை அனுபவிப்பார்கள். எபிரேயர்களோ கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள். ஆபிராமின் சந்ததியார் அந்நிய தேசத்தாரால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள். ஆபிராமின் சந்ததியார் யாரை சேவிக்கிறார்களோ அவர்கள் ஆபிராமின் சந்தரை உபத்திரவப்படுத்துவார்கள். அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம், ராமசேஸ் என்னும் பண்டசாலை பட்டணங்களை கட்டினார்கள். யாத்திராகமம் 1:11. ஆபிராமின் சந்ததியார் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள். 400 வருஷம் என்பது ஆனாலும் ஆபிராமின் சந்ததியாருடைய உபத்திரவத்திற்கும் ஒரு முடிவு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் 400 வருஷம் மாத்திரமே உபத்திரவப்படுவார்கள். ஆபிராமின் சந்ததியார் உபத்திரவப்பட்டாலும் அவர்களை உபத்திரவப்படுத்துகிறவர்கள் மீது கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வரும். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் அனுமதிக்கும் காலம் வரையிலும் சத்துருக்கள் கர்த்தருடைய ஜனத்தை உபத்திரவப்படுத்துவார்கள். ஆனாலும் கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் அவருடைய ஜனத்தார் மீது தங்கி இருக்கும். ஏற்ற வேளை வரும்போது கர்த்தர் தம்முடைய ஜனத்தை உபத்திரவங்களுக்கும் பாடுகளுக்கும் வேதனைகளுக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். துன்மார்க்கன் நீதிமானுக்கு விரோதமாய் தீங்கு நினைத்து அவன் பேரில் பற்கடிக்கிறான். ஆண்டவர் அவனை பார்த்து நகைக்கிறார். அவனுடைய நாள் வருகிறது என்று காண்கிறார். சங்கீதம் 37:12-13. ஆபிராமின் சந்ததியார் அந்நிய தேசத்திலே 400 வருஷம் உபத்திரவப்பட்டாலும் பின்பு அவர்கள் மிகுந்த பொருள்களுடனே புறப்பட்டு வருவார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்படுவார்கள் என்று கர்த்தர் முன்னறிவிக்கிறார். ஆபிராமின் சந்ததியார் அந்நிய தேசத்திலே உபத்திரவப்படுத்தப்பட்டாலும் அந்த தேசத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு வெளியேறும் போது அவர்கள் செழித்திருப்பார்கள். அவர்கள் மிகுந்த பொருள்களுடனே அந்நிய தேசத்திலிருந்து புறப்பட்டு வருவார்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஒடுக்குகிறவர்களை நியாயம் தீர்ப்பார். ஒடுக்குகிறவர்களுக்கு அழிவு வரும். ஒடுக்கப்படுகிறவர்கள் மீட்கப்படுவார்கள். ஆபிராமின் சந்ததியார் அந்நிய தேசத்தில் ஒடுக்கப்பட்டாலும் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அவர்களுக்கு திரளான ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார். கர்த்தர் ஆபிராமின் சந்ததியாருக்கு நல்ல தேசத்தை வாக்கு பண்ணுவது மாத்திரமல்ல, அவர்களுக்கு திரளான ஐஸ்வர்யத்தையும் வாக்கு பண்ணுகிறார். அவர்கள் மிகுந்த பொருள்களுடனே புறப்பட்டு வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆபிராமின் சந்ததியார் அந்நிய தேசத்திலே 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள். அதன் பின்பு அவர்கள் 4ஆம் தலைமுறையிலே கானான் தேசத்திற்கு திரும்பி வருவார்கள். அவர்கள் எகிப்து தேசத்திலிருந்து விடுவிக்கப்படுவது மாத்திரமல்ல, அவர்கள் கானான் தேசத்திற்கும் திரும்ப வருவார்கள். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆபிராமுக்கு சொல்லும்போது அவர் இப்போது கானான் தேசத்தில் இருக்கிறார். ஆபிராமின் சந்ததியார் அந்நிய தேசத்திற்கு சிறைப்பட்டு போனாலும் கானான் தேசத்திற்கு திரும்பவும் வருவார்கள். கர்த்தர் ஆபிராமையும் அவருடைய ஆயுசு காலத்தையும் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ சமாதானத்தோட உன் பிதாக்களிடத்தில் சேருவாய், நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய் என்று சொல்லுகிறார். தன்னுடைய சந்ததியாருக்கு நடக்கப் போகிற சம்பவங்களை தன் கண்களால் பார்ப்பதற்கு முன்பாகவே ஆபிராம் மரித்து போவார். அவர் சமாதானத்தோட தன்னுடைய பிதாக்களிடத்தில் சேருவார். ஆபிராம் நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவார். தன்னுடைய சந்ததியார் அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பதையும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவதையும் ஆபிராம் பார்க்க மாட்டார்.
தன்னுடைய சந்ததியாருக்கு தீங்கு வருவதற்கு முன்பாகவே ஆபிராம் இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுவார். நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை. புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், ஆனாலும் தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார் இல்லை. ஏசாயா 57:1. ஆபிராம் சமாதானத்தோட தன் பிதாக்களிடத்தில் சேருவார். எல்லோருக்கும் மரணம் நியமிக்கப்பட்டிருப்பது போல ஆபிராமுக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. பரலோகத்திற்கு பாத்திரவான்களாய் இருக்கிறவர்களுக்கும் பரலோகத்தின் சிநேகிதர்களுக்கும் நியமிக்கப்பட்ட காலத்தில் மரணம் வரும். மரணத்திற்கு யாரும் தப்பிக்க முடியாது. நீதிமான்கள் தங்கள் சரீர மரணத்தை பார்த்து பயப்பட மாட்டார்கள். அவர்கள் தாங்களாகவே முன்வந்து தங்களுடைய ஜீவனை கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்பார்கள். அவர்கள் மரிப்பதற்கு எப்போதும் ஆயத்தமாயிருப்பார்கள். மரித்து போக வேண்டும் என்று நீதிமான்களை யாரும் கட்டாயம் பண்ண வேண்டிய அவசியமில்லை. யாருடைய நிர்பந்தமும் இல்லாமல் நீதிமான்கள் சமாதானத்தோட தங்கள் பிதாக்களிடத்தில் சேர்வார்கள். நம்முடைய முற்பிதாக்கள் கர்த்தருக்கு பயந்து ஜீவித்தவர்களாக இருந்தால் நாம் மரித்த பின்பு சமாதானத்தோட அவர்களிடத்தில் சேருவோம். அவர்கள் நமக்கு முன்னால் போயிருக்கிறார்கள், நாம் அவர்களுக்கு பின்னால் போய் சேருவோம். பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதல் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபை நடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினருக்கும் வந்து சேர்ந்தீர்கள். எபிரெயர் 12:23-24. கர்த்தர் ஆபிராமுக்கு சமாதானத்தை கட்டளையிடுகிறார். ஆபிராம் தன்னுடைய ஜீவிய காலமெல்லாம் சமாதானத்தோடு இருப்பார். ஆபிராம் எங்கு போனாலும் சத்தியமும் சமாதானமும் அவரை பின்தொடரும். அவர் தேவனோடு சமாதானமாய் இருப்பார். தேவனோடு சமாதானமாய் இருப்பதே நமக்கு நித்திய சமாதானம். அதுவே நிச்சயமான சமாதானம். கர்த்தர் நித்திய சமாதானத்தை ஆபிராமுக்கும் அவருடைய சந்ததியாருக்கும் வாக்கு பண்ணுகிறார். அப்பொழுது எசேக்கியா ஏசாயாவை நோக்கி, நீர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நல்லதுதான் என்று சொல்லி, என் நாட்களிலாவது சமாதானமும் உண்மையும் இருக்குமே என்றான். 2 ராஜாக்கள் 20:19. ஆபிராம் நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவார். அவர் சமாதானத்தோட மரிப்பது மாத்திரமல்ல, அவர் மதிப்போடும் மரியாதையோடும் மரித்து போவார். முதிர் வயது ஒரு ஆசீர்வாதமான வயது. முதிர் வயதில் மரிக்கிறவர்கள் தங்களுடைய ஆயுசு காலத்தை பூரணமாய் அனுபவித்து கர்த்தருக்கு முழுமையாய் ஊழியம் செய்கிறார்கள். இந்த பூமியில் நம்முடைய ஆயுசு காலம் பூரணமாய் இருக்கும்போது கர்த்தரை நம்பி நன்மை செய்வதற்கு நமக்கு அநேக வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை எல்லாம் கர்த்தருடைய நாம மகிமைக்காகவும் அவருடைய பரிசுத்தவான்களின் பிரயோஜனத்திற்காகவும் நாம் பயன்படுத்த வேண்டும். உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய் என்பது தீர்க்க தரிசன வாக்கியம். ஆபிரகாமின் சந்ததியார் அந்நிய தேசத்தில் இன்னும் 400 வருஷங்கள் தங்கியிருப்பார்கள். இஸ்ரவேலை ஒடுக்கியதற்காக எகிப்து தண்டிக்கப்படும். இஸ்ரவேலர் மிகுந்த ஐஸ்வர்யங்களை பெற்றுக்கொள்வார்கள். ஆபிரகாம் நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவார். ஆபிரகாமின் சந்ததியார் 4ஆம் தலைமுறையில் எகிப்தை விட்டு வெளியேறி எமோரியரை ஜெயிப்பார்கள். இந்த தீர்க்க தரிசனம் முழுவதும் மோசே, யோசுவா ஆகியோரின் தலைமையின் கீழ் இஸ்ரவேல் தேசத்தாருடைய வனாந்தர யாத்திரையின் போதும் கானான் தேசத்தில் குடியேறிய போதும் நிறைவேறிற்று. ஆபிரகாமின் சந்ததியார் எகிப்து தேசத்தில் 215 வருஷங்களுக்கு பரதேசிகளாய் தங்கியிருப்பார்கள். ஈசாக்கு பெரியவனாகி ஆபிரகாமின் சுதந்திரவாளியாக உறுதி பண்ணப்படுகிறான். இஸ்மவேல் வெளியே அனுப்பப்படுகிறான். இக்காலத்தில் ஈசாக்கின் வயது 5. ஆதியாகமம் 15:13, அப்போஸ்தலர் 7:6 ஆகிய வசனங்களில் 400 வருஷம் என்று கூறப்பட்டிருப்பது ஈசாக்கு சுதந்திரவாளியாக உறுதி பண்ணப்பட்ட நாளில் இருந்து கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. வேறு சில வசனங்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில்
430 வருஷங்கள் பரதேசிகளாய் தங்கியிருப்பார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஈசாக்கின் 5 வயதும் அவனுடைய பிறப்புக்கு முன்பு 25 வருஷங்களும் இதில் கூட்டி கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அப்பொழுது ஆபிரகாம் கானானில் தங்குவதற்காக புறப்பட்டு போனார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் 430 வருஷங்கள் பரதேசிகளாய் தங்கியிருப்பார்கள் என்றும் சில வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கான கால அட்டவணையின் விவரம் வருமாறு: ஆபிரகாமின் 75வது வயதிலிருந்து ஈசாக்கின் பிறப்பு வரையிலும் 25 வருஷங்கள், ஈசாக்கின் பிறப்பிலிருந்து யாக்கோபின் பிறப்பு வரையிலும் 60 வருஷங்கள், யாக்கோபின் பிறப்பிலிருந்து அவருடைய மரணம் வரையிலும் 147 வருஷங்கள், யாக்கோபின் மரணத்திலிருந்து யோசேப்பின் பிறப்பு வரையிலும் 54 வருஷங்கள், யோசேப்பின் மரணத்திலிருந்து எகிப்திலிருந்து வெளியேறிய நாள் வரையிலும் 144 வருஷங்கள், மொத்தம் 430 வருஷங்கள். 400 வருஷம் என்பது ஆபிரகாமின் சுதந்திரவாளிகளாகவும் வித்தாகவும் ஈசாக்கு உறுதி பண்ணப்பட்ட நாளிலிருந்து 400 வருஷம். அது வரையிலும் ஆபிரகாமிற்கு அதிகாரப்பூர்வமாகிய வித்து இல்லை. இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வாக்கியம் யாத்திராகமம் 7:14 ஆகிய அதிகாரங்களில் கூறப்பட்டிருக்கும் வாதைகளை குறிக்கும். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்திற்கு திரும்பி வருவார்கள், ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்று சொல்லுகிறார். எமோரியருடைய அக்கிரமம் என்பது கானானியருடைய பாவங்களை குறிக்கும். எமோரியர் அழிக்கப்பட வேண்டியவர்கள். கானானியருடைய பாவங்களின் விவரம் வருமாறு: ஓரின சேர்க்கை, தனக்கு நெருங்கின இனமாகிய ஒருத்தியோடு சேருதல், சூதக ஸ்திரியோடு சயனித்தல், விபசாரம், விக்கிரகாராதனை, தேவனுடைய நாமத்தை பரிசுத்த கொலைச்சலாக்குதல், மிருகத்தோட புணருதல், சூனியம், வேசித்தனம் பண்ணுதல், பெற்றோரை அவமதித்தல், கொலை பண்ணுதல், திருடுதல், பொய் கூறுதல்.